அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஈமானின் சுவையறிவோம். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் வாழும் முஸ்லிம்கள் அதிகமானோர் தங்களை அறியாமலேயே தவறுகள் செய்வதற்கு காரணம் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்பது தெரியாததுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லி காட்டிய போதனைகளில் சிலவற்றை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார். அவை: 1, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியோர் ஆவது. அதில் 2, ஒருவர் மற்றவரை அல்லாஹுக்காகவே நேசிப்பது. அதில் 3, இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் தம்மை விடுவித்த பின் அந்த இறை மறுப்பிற்கே திரும்பிச் செல்வதை ஒருவர் நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுப்பது. அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 21. மேற்கண்ட ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானின் அடையாளமாக 3 விஷயங்களை கூறுகிறார்கள். அதில் முதல் விஷயம், ஒரு மனிதன் உலகிலுள்ள அனைத்தையும் விட அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் முன்னுரிமை கொடுத்து நேசிப்பதாகும். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசித்தல் இன்றைக்கு அதிகமானவர்கள் வழி தவறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த கட்டளையை மறந்ததே காரணம். வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கும் ஆண்கள் பெற்றோரை காரணம் காட்டி இந்த பாவத்தை செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்யும் காரியம் இது என்று அவரிடம் சொன்னால் பெற்றோரை என்னால் எதிர்க்க முடியாது என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விட இவர்கள் பெற்றோருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். மேலும் இவர்கள் ஒரு பெண்ணை விரும்பும் போது மட்டும் பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்கிறார்கள். ஒரு பெண்ணின் மீது வைத்திருக்கும் பிரியத்தை கூட அல்லாஹ்வின் மீது அவனது தூதர் மீதும் இவர்கள் கொண்டிருப்பதில்லை என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள். இதேபோன்று வியாபாரத்தில் கலப்படம் செய்பவர்கள், அடுத்தவர் பொருளை அபகரிப்பவர்கள், இன்ன பிற பாவங்களை செய்பவர்கள் அனைவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளையை துணிச்சலாக அலட்சியம் செய்வதால் தான் இந்த பாவங்களை செய்கிறார்கள். இன்னும் சிலர் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மனைவி, மக்கள் ஆகியோருக்காக அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் புறக்கணிக்கின்றனர். இவர்களை அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் உடன்பிறந்தாரும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டத்திற்கு நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்புகின்ற வசிப்பிடங்களும் அல்லாஹ்வை விட அவனது தூதரை விட அவன் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள். குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 24. அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை. அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவாக வழிகட்டு விட்டார். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 36. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.